பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் பட்டை கிராம்புலாம் நல்லா வாசனைக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் 2 வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம இந்த வெங்காயம் வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். பச்சை வாசனை இல்லை. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் 2 தக்காளி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம இப்போ இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனுக்கு நான் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அது கொஞ்சம் லைட்டாக அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா அந்த மசாலாலாம் அந்த பன்னீரில் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன்னீர் கிரேவி ஃபினிஷ் ஆயிடுச்சு. வாங்க நம்ம எம்மியாக டேஸ்டியாக சாப்பிட்டு பார்க்கலாமா?